எல்லோரும் அன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறிய பராபரமே. ஐயா, மனிதர்கள் படும் கஷ்டத்துக்கு அவங்களோட கர்மவினை காரணம்ன்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? மனிதன் படுற கஷ்டத்துக்கு கர்மவினை காரணம் அப்படின்றது முற்றிலும் உண்மையானது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் பிறக்கிறான். ஒரு 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 குழந்தை பிறக்கும்போது நல்ல பணக்கார வீட்டில் பிறக்குது, இன்னொரு குழந்தை பிறக்கும்போது நிறைய வறுமை இருக்கிற வீட்டில் பிறக்குது. இது மாதிரி ஏழை பணக்காரர், ஆரோக்கியமாக சில குழந்தைங்க பிறக்குது, ஆரோக்கியமற்ற பிறக்குது. இது மாதிரி பலவிதமான ஒரு வேறுபாடுகள் நிறைந்திருக்கும் போது நாம் ஏன் இந்த மாதிரியான வேறுபாடுகளோட பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது நமக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வரும். வேதத்தில் கர்மா அப்படின்றது ஒரு மிகமான ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்மா அப்படிங்கிறது முன்வினை கர்மா பின்வினை கர்மாலாம் தேவையில்லை, நிகழ்வினை கர்மா மட்டும் எடுத்துக்கினா போதும் அப்படின்றோம். அப்போது நம்ம நிகழ்வினை கர்மானா நீ என்ன செய்யறியோ, கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமே செயல் தான். நீ என்ன செயல் செய்யறியோ அதற்கான ஒரு பலனை நீ அனுபவிச்சே ஆகணும். எப்படி மாம்பழம் கொட்டையை போட்டால் மாமரம் தான் வளருமோ, அந்த மாதிரி நீ என்ன செய்யறியோ அதற்கான ஒரு பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்போ நாம் ஒவ்வொரு மனிதர்களும் துன்பப்படும் போது இதை பற்றி அதிகமாக யோசனை பண்ணுவோம். நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் என் துன்பம் போக மாட்டேங்குது. என்னடா அப்படின்னும்போது எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்காங்களான்னா இல்லை. ஒரே மாதிரியான மனநிலைகள் அப்படின்றது எல்லா காலமும் ஒரே காலமாக இருந்துச்சுன்னா மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ காலங்கள் அப்படின்றது மாறுது. ஒரு கோடை காலம் வருது, ஒரு குளிர்காலம் வருது, ஒரு மழை காலம் வருது. அது மாதிரி காலங்கள் மாறுது. அதே மாதிரி ஒளி அப்படின்றது ஒரு நல்ல ஒளி இருக்குது, சூரிய ஒளி. அதே இரவாயிடுச்சுன்னா ஒளியற்ற தன்மை இருக்குது. அந்த ஒளியற்ற தன்மையில் தான் நம்ம உறக்கம் வருது. உறக்கம்ன்றது ஒரு தியானம் தான். அது திரும்பவும் காலையில் ஒளி வருது, நம்ம விழிச்சுக்கிறோம். இப்போ மரணிச்சுட்டு திரும்ப நாம் விழிச்சுக்கிறோம். மரணிக்கிறோம், பிறக்கிறோம், மரணிக்கிறோம், பிறக்கிறோம். இந்த மாதிரி இயற்கை சூழலில் ஒரு மாறுதல்கள் இருக்கிற மாதிரி மனிதனுடைய உடல் அமைப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. மனிதனே ஒரு மனிதன் ஜந்து தான். ஆனால் எங்கே இவன் வேறுபடுறான்னா மனதில் தான் வேறுபடுறான். அப்போ மனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்டு சிந்திப்பதனால அந்த சிந்தனையின் விளைவாக வர செயலில் ஒரு விளைவு ஏற்படும். அந்த விளைவுக்கு பேர் தான் கர்ம வினை. அது எப்போ போகும்னா உடனே போகாது. உதாரணத்துக்கு நிறைய பேர் என்னுடைய கர்மா கரையணும் கிரிவலம் சுற்றி வருவாங்க. அந்த கிரிவலம் சுற்றினாலும் உங்கள் கர்ம வினை கரையணும்னா கரையாது. எப்படி ஒரு செயலை நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கான காலம் நேரம் வரும்போது தான் அது ஒரு முடிவு வரும். ஒரு ஆட்டத்தை தொடங்கிட்டோம்னா அது முடியறதுக்கும் ஒரு நேரம் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே தொடங்கும் நேரமும் இருந்தால் முடியும் நேரமும் இருக்கும். அது மாதிரி அதுக்கான உரிய காலத்தில் தான் அது முடியும். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த கர்ம வினையினால் நான் அனுபவிக்கிற துன்பங்கள்லாம் எப்படி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்பவுமே ரொம்ப அவாவாக இருக்கும். இந்த மாதிரி எப்போ நம்ம கர்ம வினைனா நம்ம செய்கிற செயல்களில் ஒரு தெளிவு நிலை வரும் இல்லையா? அந்த செய்கிற செயலில் ஒரு தெளிவு நிலை அப்படின்னு நமக்கு வரும்போது அதுதான் ஒரு நிதர்சனமான நித்தியமான ஒரு ஞான நிலை. அந்த நிலையை நோக்கி தான் நம்ம நகரணும். அப்போ நம்ம செய்கிற செயலில் ஒரு தெளிவு எந்த செயலை செஞ்சாலும் இதுதான் நடக்கும். அதனால எது நடந்தாலும் நம்ம அதுக்காக வேண்டி கவலைப்பட தேவையில்லை, அதுக்காக நம்ம துன்பம் அடைய தேவையில்லை. நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய கர்மா எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சுனா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற ஒரு தன்மை. இதுக்காக தான் நிறைய பேர் ஜோசியம் பார்ப்பாங்க, என்னுடைய தசா புத்தி எப்படி இருக்குது,
என்னுடைய நேரம் எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்ட்டு. நேரம் எப்பவுமே எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். அதை நாம் எந்த பார்வையில் பார்க்குறோமோ அந்த பார்வையை வச்சு தான் அது சரியா தவறா அப்படின்றது அவங்கள சார்ந்து தான் இருக்கும். அதனால் கர்மாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்மா அப்படிங்கிறது வந்து அது முடிகிற காலத்தில் முடியும். நீங்கள் தெளிவு நிலையை நோக்கி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெளிவே உங்களுக்கு வந்து நிரந்தரமான நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஐயா, கர்மாவினை பற்றி மிக சிறந்த விளக்கம் தந்தீர்கள். மிக்க நன்றி ஐயா.